வணக்கம். இசக்கி ராஜா ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமானவர், இப்போ மறுபடியும் பிரபலமாக இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, ஆலங்குளத்தில் எஸ்ஐயா இருக்கார். ஆலங்குளத்தில் எஸ்ஐயா இருக்கிறவரை தேர்தல் பணிக்காக அவரை மாற்றிருக்காங்க. ஸ்டேஷன் வேலையை பார்க்காம தேர்தல் வேலைக்காக அவரை அமைச்சிருக்காங்க. தேர்தல் வேலைக்கு போனால் வருமானம் கிடையாது இல்லை, அதனால் என்ன பண்ண முடியும், கை அரிக்கும் இல்லை. கஞ்சா விற்றவங்ககிட்டையும் சாராயம் விற்றவங்ககிட்டையும் காசு வாங்கின கை அரிக்கும் இல்லையா. அதனால் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊருக்கு போகிறார். அதாவது மருதபுத்தூர் அப்படிங்கிற ஊர், தென்காசி மாவட்டம், நம்ம ஆலங்குளம் தாலுக்கா, ஆலங்குளம் காவல் நிலைய லிமிட்டில் உள்ள ஊர் அது. அந்த ஊரில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. 2 கான்ஸ்டபிளோட மப்டியில் போகிறாரு, யூனிஃபார்மில் போகல. போயிட்டு அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, ஒரு 17 வயசு பொண்ணு. வீட்டுக்குள்ளே போந்து பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு அந்த பொண்ணோடைய தாய் மாமன் மணிகண்டன் அவரை கூட்டின்னு வந்து, அவர் கள்ளி இறக்கி விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தேடுகிறாங்க. ஒரு கல்லும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் புட்டிட்டு போக வேண்டியது தானே. இதில் ஏறி அவங்க தோட்டத்தில் இருக்கிற பனைமரத்தில் ஏறி கல் இருக்கா பாரு அப்படிங்கிறார். இவரை மணிகண்டனா ஏறுறார். மேலே ஏறினா, கலையத்தில் ஒன்றும் இல்லைங்க, கலையத்தில் ஒன்றும் இல்லை, இறங்கலை அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இந்த பாப்பா இருக்கு இல்லையா, பாப்பாவுடைய தாத்தா வரார் அந்த இடத்துக்கு. என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் செட் அவங்க தாத்தா பேர், அவர் வர்றார், வயசானவர். என்னங்க அப்படின்னா, அந்த பாப்பாவையும் அந்த வயசானவரையும் வாயில் என்னென்ன தகாத வார்த்தைகள் வராதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு அவரை திட்டிருக்காரு இந்த இசக்கி ராஜா எஸ்ஐ. அப்புறம் பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன கொஞ்சம் வயசு வித்தியாசமோட எல்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்களே, பேசுகிறீங்களே அப்படின்னா, அதுக்கும் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி உங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி பேரை வச்சு வரை திட்டிருக்கார். திட்டினதில் அந்த பாப்பா வேற பயந்துடுச்சு பாவம். இவங்க திட்டின உடனே அந்த மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காரு, இறங்கி ஏங்க அது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு உடனே அடிச்சிருக்காரு. அடித்த உடனே 2 பேரும் கட்டி உருண்டுருக்காங்க. லட்டி 8 பேருக்காம போல இருக்குது இந்த எஸ்ஐ. அந்த உருண்டு பிறந்ததில் அந்த எட்டு போன தடியாக ஒரு மண்டையில் அடிபட்டுருக்கு. சாதாரண நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணமாட்டையால் மணிகண்டன் இசக்கி ராஜாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு. அது கிடையாது, நேராக பார்த்தா மாதிரியே சொல்லுவானுங்க, அறிவு கட்டவனுங்க. எஃப்ஐஆர் பாருங்கய்யா, எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னு. அவனுக்கு எட்டுனும் அந்த தடியாக மண்டையில் அடிபட்டுருக்குது, உருண்டு பிறந்ததில்ல. சரி, முடிஞ்சு போச்சு, போக வேண்டி தானே. அதோடு எடுத்து துப்பாக்கி எடுத்து 2 காலையும் சுட்டார் இசக்கி ராஜா. அப்போதான் இவங்களுக்கு போலீஸு அப்படின்னு தெரியுது. இந்த சின்ன பாப்பா இல்லை, 17 வயசு பாப்பா, பேர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். உடனே பதறி கட்டின்னு ஊரே ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் பிரச்சனை. ஆலங்குளத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, இந்த மாதிரி செஞ்சவங்க போனாங்க, 2 காலையும் சுட்டாங்க எங்கள் மாமாவை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணுது, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே எஃப்ஐஆர் போடுது. எஃப்ஐஆர் போட்டு 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இசக்கி ராஜாவுக்கு ஒன்றும் அடிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எதுக்கு அட்மிட் பண்ணணும், சும்மா ஒரு சீன் போடுறதுக்காக அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பாப்பா கொடுத்த புகாரில் என்ன கம்ப்ளைண்ட், என்ன எஃப்ஐஆர் அப்படின்னா, பிஎன்எஸ் 109 சப்கிளாஸ் 1. இது என்ன அப்படின்னா 10 வருஷம் தண்டனை, கொலை முயற்சி வழக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து சொல்கிறது நல்லபடி நான் கரெக்டாக கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 296 கிளாஸ் பி, இது அவதூறாக பேசுறது, அதுக்கு ஒரு 3 மாதம் தான் தண்டனை. அதுக்கு அடுத்து 351 கிளாஸ் 3, அது 7 வருஷம். ஆக 7, 10, 17 வருஷம் 3 மாதம் தண்டனைக்குரிய சட்டத்தில் போட்டாங்க. அதுக்கு அடுத்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம், அது ஒரு பிரிவு போட்டாங்க, அது ஒரு 3 வருஷம். எஃப்ஐஆர் கழிச்சு கையில் கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். உடனடியாக என்ன பண்ணுறாங்க,
எஃப்ஐஆர் போட்டதோட சரி இருக்காது, எலெக்ஷன் நேரம் பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, கரெக்டு. ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இந்த தப்பை பண்ணியிருந்தா ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. சட்டப்படி நாம் சட்டப்படி தான் பேச முடியும், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பேச முடியாது. ஒரு சிவிலியன் நம்ம பண்ணியிருந்தா ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. காக்கி சட்டை அணியாத ஒரு மஃப்டியில் வந்த எஸ்ஐ இந்த தப்பை பண்ணால் சட்டம் அவருக்கும் பொருந்தவா பொருந்தாதா? அவரை தூக்கி உள்ளே வைக்கிறது காவல்துறையினுடைய கடமையாக இல்லையா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? 7 வருடத்திற்கு உட்பட்ட பிரிவில் நீங்கள் வழக்கு பதிவு செய்தால் அவர்களை நீங்கள் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இந்த திருட்டு நாதாரிய, இந்த குற்றவாளிய 10 வருஷத்துக்கு மேலே உள்ள செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ அவர் உடனடியாக ரிமாண்ட் பண்ணுமா வேண்டாமா? எஃப்ஐஆர் கணம் கோட்டார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரு நகல் புகார் கொடுத்தவரிடம் கொடுக்கப்பட்டது. ஒரு நகல் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டது. அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறாங்க. சரி, கோர்ட்டில் கேட்க வேண்டாமா? 10 வருஷம் தண்டனை, அக்யூஷனை பிடிச்சிங்களா இல்லையா? ஏன் ரிமாண்ட் பண்ணல? அப்ஸ்காண்டிங்க ஏதாவது மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்கணும், கேட்கணும். மேஜிஸ்ட்ரேட்டுடைய கடமை கேட்கணும். கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. சரி, ஓகே. இவரை இசக்கி ராஜா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அட்மிட் பண்ணதுக்கு அவருக்கு அங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா இசக்கி ராஜா குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர், 10 வருஷம் தண்டனைக்குரிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் எஸ்கேப் ஆகிடக்கூடாது ஹாஸ்பிட்டலை விட்டு. அப்போ அங்கே போலீஸ் இருக்கா இல்லையா? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க போலீஸ் இது வரைக்கும்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுதான் என் கேள்வி. சாமானியமாக இருக்கிறவனை தூக்கி உள்ள படுத்துறது. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் குற்ற செயலில் ஈடுபட்டு அது எஃப்ஐஆர் பண்ணுறாலும் ஆணையத்துக்கு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்டும் ரிமாண்ட் பண்ணிடுது, ஜேஎம் கோர்ட்டும். அந்த நீதிபதிக்கும் அந்த நீதியரசருக்கு அந்த நடுவருக்கு கூட சட்டம் தெரியுமா இல்லைன்னு தெரியல. 7 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்கள தான் ரிமாண்ட் பண்ணணும். அதுக்குள்ள குற்ற செயலில் ஈடுபட்டவங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன். அது கோர்ட்டும் கண்டுக்க மாட்டேங்குது, போலீஸும் கண்டுக்க மாட்டேங்குது, அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. இந்த நாதாரி இத்தனை செக்ஷன் போட்டிருக்கு, இவரை ஏன் நீங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க? அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்? இம்மிடியட்டாக உயர் அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்கணும். அப்படி இல்லையா தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்கணும் இம்மிடியட்டாக. இவங்களால எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, இவரால் எனக்கு, ஏன்னா இவர் ரவுடி, மறுபடியும் சொல்கிறேன் அவர் எப்படின்னு. கோர்ட் ஒரு ஃபைல் பண்ணணும், எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், இவ்வளோ செக்ஷன் போட்டு கூட அவர் ஒன்றும் பண்ணலை, கணக்கு காமிச்சிருக்காங்க, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, ஏன்னா அவர் ரவுடி, எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் ரவுடி அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டால் தான் இசக்கி ராஜாவை காவல்துறை கைது பண்ணணும். இல்லைன்னா கைது பண்ணாது. இல்லைன்னா நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்டவங்களை நிச்சயமாக ஆள் வச்சு அடிப்பார் அவர். அந்த எஸ்ஐ கண்டிப்பாக அடிப்பார், நிச்சயமாக நடக்கும். ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு யூடியூபர் இதை மாதிரி தான் கண்டபடியாக பேசி கண்டபடியாக இது பண்ணி அவர் ஹியூமன் ரைட்ஸ் போய் 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டிட்டு வந்தவர் இந்த இசக்கி ராஜா. கோவில்பட்டியில் எஸ்ஐயா இருக்கும்போது கஞ்சா விற்கிறவங்க கூட கை கோத்து நின்று வந்த இசக்கி ராஜா. நான் வீடியோ போட்டு தோலை உரிச்சு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டேன். தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் தான் கோவில்பட்டியை, தூத்துக்குடிக்கு போட்டு விட்டாங்க. இவர் என்னன்னா, எவனா ஒரு வயசான கிழவன் ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு வச்சுட்டே, ரவுடி நான் யார் தெரியுதா, நான் தான் இசக்கி ராஜா, எனக்கு முன்னால் வந்துட்டா சுட்டு வீழ்த்திடுவேன், ஊர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஃபோனில் பேசி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறது. இதே வேலை இவருக்கு, தன்னை பிரபலப்படுத்திக்கிறது, இதான் வேலை. ரவுடித்தனமும் பண்ணுவார். இப்படி உள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டரை எப்படி நீங்கள் வச்சிருக்கலாம்? பல வழக்குகள் இவர் மீது புனையப்பட்டிருக்கிறது, பல பிரச்சனைகள் இவர் மீது இருக்குது. அநேகமாக இசக்கி ராஜா அடுத்த தூக்கு மேடைக்கு தயாராகிறார் என்று நான் கருதுகிறேன். பார்க்கலாம் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசாங்கம் எடுக்கிறாங்களா, இல்லை நீதிமன்றம் எடுக்குதா, போலீஸ் எடுக்குதா, தலைமை தேர்தல் அதிகாரி எடுக்கிறாங்களா, யார் என்ன கிழிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.